6 மணிக்கு வேலைக்கு போனால் நாங்கள் வந்து கல் குடிக்கிறதா ஒரு 1/2 லிட்டரா 1/4 லிட்டரா குடிச்சிட்டு போனாலும் நாங்கள் படுத்துருவோம் சார். இது வந்து சரக்கு எப்படின்னா, நாங்கள் காலை ஒரு கட்டிங்கு குடித்தாலும் எங்களுக்கு வந்து வெறும் வயிற்றில் குடிக்கும்போது நாங்கள் வேலைக்கு போகிறோட சிந்தனைகளோடு எங்களுக்கு வரமாட்டுது. நிறைய பேர் இதனால தான் சாகுறாங்க. ஒயின் ஷாப் வந்து மூடணுண்ணா ஃபஸ்ட்டு. அதுதான் கல் கடை திறந்தா ஒரு பிரச்சனை கிடையாதுண்ணா. கல் கடையில் யாருன்னா செத்துருக்காங்க சொல்லுண்ணா ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். கல் கடையில் யார் செத்துருக்காங்க சொல்லுங்கள், நல்லதாக இருக்கும். அந்த காலத்தில் 70 வயசு வரையும் எங்கள் அப்பா இருந்தார், பனங்கல் தென்னங்கல்ல குடிச்சிட்டு. இப்போ நான்லாம் நாகப்பட்டினம் பெட்டில் இருந்துட்டு இப்போ தான் வந்திருக்கேன் இந்த சாராயத்தை குடிச்சிட்டு. பனங்கல் வந்து எல்லாம் சாப்பிட்டு அதுக்கு அந்த காலத்தில் பனங்கல்ல குடித்து தென்னங்கல்ல குடித்து குழந்தைக்கு பால் கொடுத்துருக்காங்க. இப்போ அது மாதிரிலாம் இல்லை. இது தடை பண்ணி வச்சுருக்காங்க, பனங்கல் குடிக்கக்கூடாது, தென்னை மரம் ஏறக்கூடாது. அந்த பனைமேரி தொழிலாளர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு வாழ்வாதாரம் மேம்படுறதுக்கு இது நல்ல உகந்ததாக இருக்கும். சின்ன இளஞ்சட்டு பசங்க வரைக்கும் இப்போ காலையிலே எல்லாம் சரக்கு சாப்பிட்டு பண்ணுறானு. அது வந்து ரொம்ப இருக்குது. வண்டியிலே போக முடியல. அவனை போகிற போக்கெல்லாம் அந்த காரணம் வந்து மது தான்.